வணக்கம் நண்பர்களே. இந்த பில்லினியர் ஃபைண்டிங் அப்படின்னு சொல்கிறது, நான் அம்பானி ஆவேனா அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டினுக்கு ஆன்சர் முதலில் நம்ம பார்க்கக்கூடியது எப்படி இருக்கும்னாக்க, தனி மனிதனுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்குமா அப்படின்னு அவருடைய ராசியை அனலைஸ் பண்ணுவது அப்படிங்கிற எபிசோடை காண்போம். பொதுவாக பல விஷயங்கள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நமக்கு கேள்வி வரும். அதில் ஒரு கேள்வி ப்ரிடாமினென்ட்லி திருப்பி கேட்டுட்ருக்கிறது, நான் கோடீஸ்வரன் ஆவேனா அப்படிங்கிற கேள்வி எங்ககிட்ட வரும். எல்லாருக்குமே அந்த கோடீஸ்வர ஆசை, பில்லியனர் ஆசை, ட்ரீம் ஆஃப் பில்லியனர் அப்படின்றது இருக்குது. அப்போது ஜாதக அடிப்படையிலே இந்த பில்லியனர் ஆக முடியுமா அப்படிங்கிறத ஒன்று போய் பார்த்துருவோம். அது தொடர்ச்சியாக இருக்கும் காணொளி, அதனால் ஒரு 3 எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். முதலிலே ஜாதகத்திலே ஒரு விஷயம் கோடீஸ்வரன் அப்படிங்கிற எண்ணத்தை எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ நம்ம இப்படி சொலவடையில் சொல்லணுன்னாக்கா அம்பானி ஆவது அதானி ஆவது எப்படி அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? ஏன் அம்பானி அதானின்றேன்னா, இது ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் மேட்டரை நம்ம ரிப்பீட் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேட்டரை பார்த்து அது ரெஃபரன்ஸாக வச்சுட்டா தான் நம்ம அதை ரிசர்ச்சில் கரெக்டாக கொண்டு வர முடியும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சயின்ஸ். அந்த சயின்ஸ் பிரகாரம் இந்த அதானி அம்பானி அப்படிங்கிறவங்களோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணுறது, இல்லை பெரிய கோடீஸ்வரரோட ஜாதகத்தெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது பல உண்மைகள் வெளிப்பட்டன. அதில் ஒரு முதன்மையான உண்மை என்னன்னாக்கா, இந்த கடகம் அப்படிங்கிற ராசி அல்ல லக்னம் இருக்கக்கூடியவர்கள் சுலபமாக கோடீஸ்வரனாகி மாடுகிறார்கள். அடுத்தது இந்த கன்னி லக்னம் அப்படிங்கிறதோ இல்லை ராசியாக இருந்தாலும் இவர்களும் அந்த கோடீஸ்வரனை டச் பண்ணிடுறாங்க. மேஷத்தில் இருக்கக்கூடியவர்கள், மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி, இவர்களும் அப்படித்தான் ஆகிறார்கள். மகரத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த அடிப்படையிலே வருகிறார்கள். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு ரிசர்ச் பண்ணிவிடுவோம் ஒரு செகண்டு. இப்போது இந்த கடகத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்னாக்க மனோகாரகன் அப்படிங்கிறது தான் சந்திரனுடைய வேலை. அப்போது இவர்களுக்கு தைரியஸ்தானம் அப்படிங்கிறது மனசளவிலே நல்ல உத்வேகம் இருக்கிறது. அந்த வேகத்தினாலே இவர்கள் அனைவர்களும் கவர்ந்து இழுத்து விடுகிறார்கள் தன் பக்கம். அதனால் இவர்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்காக வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டமே கிரியேட் ஆகிறது. அந்த கூட்டத்தினாலே இவர்கள் ஈஸியாக அந்த பில்லியனர் மார்க்கை ரீச் பண்ணிடுறாங்க. அடுத்த கட்டமாக பார்க்கக்கூடிய அந்த கன்னியா லக்னத்திலே புதன் என்பவர் உச்சமும் திரிகோணமும் பண்ணுகிறார். அப்போது ஆட்சியும் உச்சமும் ஆகக்கூடிய அந்த புதன் நண்பர்கள் வட்டத்திலே அவர்களுடைய அந்த வியாபாரத்தை கொண்டு வருகிறார். அப்போது இவருக்கு பரஸ்பரம் ஒரு நண்பர் கூட்டம் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த கூட்டம் இவர்களுக்கு அந்த பில்லியனர் மார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு ஏதுவாகிறது. மூன்றாவது நம்ம பார்த்தோம் மேஷம் அப்படின்னு. மேஷம்னாலே அங்கே சூரியன் உச்சப்படுகிறார் அப்படின்னு பார்ப்போம். அந்த இடம் தைரியஸ்தானத்துக்கான செவ்வாயின் வீடு அப்படின்னால தைரியமும் இருக்குது, தலைமையும் இருக்குது. அப்படின்னா இவருக்கு கீழே நிறைய பேரை அவரே அப்படி சபார்டினேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரார். ஆளுமை திறன் நிறைய இருக்குது. அந்த ஆளுமை திறன்ன்றது இவருக்கு ஒரு செல்வாக்கை மீட்டு கொடுத்து விடுது. அந்த செல்வாக்கு மீண்டதுனால என்ன ஆகுது, இவர் நல்ல ஒரு கோடீஸ்வரனாக மாறுகிறார். நாலாவதாக இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரர்கள், இவர்கள் எப்படின்னா நம்மளை மட்டும் சாமானியர்கள், உழைப்பினால் முன்னேற்றம் கொள்பவர்கள், வெற்றியை கொண்டு ஒரு இலக்காக வைத்து கொண்டு உழைக்கிறது அப்படிங்கிறதுல சளைக்காத உழைப்பு. அப்படின்னா சலிக்கவே மாட்டாங்க. வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சின்சியராக வேலை பார்ப்பாங்க. என்னெல்லாம் வேலை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஒரு நுணுக்கங்கள் இருக்கிறது. அதனால் இவர்கள் எல்லாத்தையும் டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சனாலிட்டி ஆஃப் டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லும்போது இவர்களுக்கு கீழே இருந்து மேல் வரைக்கும் இருக்கிற அத்தனை வேலைகளையும் கடகடன்னு அவங்களுக்கு மனசில் வந்துடும். ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அவங்க எல்லாத்தையும் கோக்கு பண்ணி அதனுடைய ரூட்டை பேசிக்கலாக இவங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய நாலேஜ் இருக்கும். அது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை இவங்களே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இவங்களும் அந்த பில்லியனர் மார்க்கை ரீச் ஆகிறாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதகத்தில் இது இப்படி அந்த நிலைகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஜென்ரல் ரூல் அப்படிங்கும்போது ரூலில் 4 ராசிகளுக்கு இந்த கொடுப்பனையானது ரெடிமேடாக அவைலபிள் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த கோடீஸ்வர யோகம் என்ற தொடரை நாம் தொடர்ந்து காண்போம். நீங்கள் விடாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய கண்டினியூட்டி புரியும் என்பதிலே சந்தேகமில்லை. நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.
இந்த இன்டர்நேஷனல் பிக்னிக் டேல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நீங்க வந்து வெளியே போய் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான செக்மெண்ட்ஸோட அடுத்த எபிசோட்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். until this is bye bye from Ashika and Jay. இது உங்கள் யுகம் Connect.